சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இரவு வணக்கங்களுடன் இன்றைய முக்கிய செய்திகள். முதல்வர் மு.க.ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் பூட்டை கிராமத்தை சேர்ந்த பெற்றோர்களை இழந்த 4 குழந்தைகளின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு வீட்டு மனை பட்டா, கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் வீடு ஒதுக்கீடு, பணி நியமன ஆணை, அன்பு கரங்கள் திட்டத்தின் கீழ் நிதியுதவி, திறன் பயிற்சிக்கான உதவித்தொகை ஆகியவற்றை வழங்கினார். 23 சட்டமன்ற தொகுதிகளில் முதலமைச்சர் சிறு விளையாட்டு அரங்கம் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். 2021-2022 ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கையில் விளையாட்டு வசதிகள் இல்லாத அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் தலா 3 கோடி ரூபாய் செலவில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் நிறுவப்படும் எனவும், சட்டமன்ற உறுப்பினர்களிடையே தொகுதி மேம்பாட்டு திட்டத்திலிருந்து ஒரு பகுதியை இந்நோக்கத்திற்காக பயன்படுத்துமாறு ஊக்குவிக்கப்படுவர் எனவும் அறிவிக்கப்பட்டது. பல்கலை பட்டமளிப்பு விழாவில் ஆளுநரை அவமதிக்கும் வகையில் மாணவி நடந்து கொண்டது ஏற்புடையதல்ல என்றும், இதை தவிர்க்கும் வகையில் வழிகாட்டும் நெறிமுறைகளை உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் போட்டியிட வாய்ப்புள்ள தொகுதிகளின் பட்டியலில் காரைக்குடி தொகுதி முதன்மையானது என்று அக்கட்சியினர் தெரிவித்துள்ள நிலையில், காரைக்குடி நாம் தமிழக கட்சியை பனிப்போர் சூழ்ந்திருப்பதால் தேர்தல் பணிகள் சுடக்கமடைவதாக சிவகங்கை நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் 99.27% SIR படிவங்கள் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளதாக இந்திய தேர்தல் ஆணையம் தகவல் தெரிவித்துள்ளது. ரூபாய் 1020 கோடி அமைச்சர் நேருவின் உறவினர்கள் மூலம் கட்சி நிதி என்கிற வகையில் லஞ்சமாக பெறப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை 252 பக்க ஆவணத்தை முழுமையான வலிமையான ஆதாரங்களுடன் அனுப்பியிருப்பதாக தமிழக வெற்றிக்கழக கொள்கை பரப்பு பொதுச் செயலாளர் அருண்ராஜ் குற்றம் சாட்டியுள்ளார். வளர்ச்சி அவர்களின் கண்களை உறுத்துகிறது என்று முறைகேடு புகாருக்கு அமைச்சர் KN நேரு விளக்கம் தெரிவித்துள்ளார். சென்னை மண்டல அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் அமைச்சர் கோவி செழியன் ஆய்வு மேற்கொண்டார். கோவை மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திற்கு ஏற்கனவே 12 முறை இமெயில் மூலம் மர்ம நபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டிருந்தது. அப்போது வெடிகுண்டு கண்டுபிடிப்பு மற்றும் செயலிழப்பு பிரிவு போலீசார் மோப்பநாய் மற்றும் மெட்டல் டிடெக்டர் கருவி மூலம் கலெக்டர் அலுவலகம் முழுவதும் சோதனை நடத்தினர். ஆனால் அந்த மிரட்டல் வெறும் புரளி என்று தெரியவந்துள்ள நிலையில் கோவை கலெக்டர் அலுவலகத்திற்கு 13வது முறையாக வெடிகுண்டு மிரட்டல் வந்ததாக தகவல் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை அரசு பேருந்தின் சக்கரம் கழன்று ஓடியதால் அங்கு பரபரப்பு நிலவிய நிலையில் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக 32வது பட்டமளிப்பு விழா கடந்த ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி நடைபெற்றது. அப்போது ஜீன் ஜோசப் என்ற மாணவி ஆளுநரிடம் பட்டத்தை வாங்க மறுத்து துணைவேந்தர் சந்திரசேகரிடம் வாங்கியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மதுரை மெட்ரோ ரயில் திட்டங்களை நிராகரித்த நிலையில் மத்திய அரசு 5 காரணங்களை சுட்டிக்காட்டியுள்ளது. பள்ளியில் 12ஆம் வகுப்பு மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு ரூபாய் 50 லட்சம் நிவாரணம் வழங்க வேண்டும் என ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். 14வது ஜூனியர் ஆண்கள் உலகக்கோப்பை ஹாக்கி போட்டி 21 வயதுக்கு உட்பட்டோர் சென்னை எழும்பூரில் உள்ள மேயர் ராதாகிருஷ்ணன் ஸ்டேடியம் மற்றும் மதுரை ரேஸ்கோர்ஸில் உள்ள சர்வதேச ஹாக்கி ஸ்டேடியத்தில் நடந்து வருகிறது. கடந்த 28ஆம் தேதி தொடங்கிய இந்த போட்டித் தொடர் இறுதிக்கட்டத்தை நெருங்கிவிட்டது. இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினுடன் வள்ளுவர் கோட்டத்தை ஹாக்கி வீரர்கள் சுற்றி பார்த்துள்ளனர். போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி லஞ்சம் பெற்றதாக கூறும் வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை விசாரித்து வருகிறது. அதன்படி வாரத்தின் திங்கள் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறையின் முன்பு ஆஜராகி வருகிறார். இந்த நிலையில் செந்தில் பாலாஜியின் ஜாமீனை ரத்து செய்ய கோரியும் வழக்கை விரைந்து விசாரித்து முடிக்க உத்தரவிடக் கோரியும் ஒய் பாலாஜி என்பவர் தொடர்ந்த வழக்கு மற்றும் ஜாமீன் நிபந்தனைகளை தளர்த்த கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனு ஆகியவை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. சென்னையில் செவிலியராக பணிபுரிந்து வந்த நர்ஸ் மரியானா ஜூலியை தமிழக அளவில் பிரபலமாக்கியது கடந்த அதிமுக ஆட்சியில் நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம். தன்னெழுச்சியாக சென்னை மெரினாவில் திரண்ட அந்த கூட்டத்தில் ஆர்வமுடன் கலந்து கொண்ட மரியானாவை வீர தமிழச்சியாக, அன்பு சகோதரியாக கொண்டாடியது சோசியல் மீடியா சமூகம். ஜல்லிக்கட்டு மூலம் கிடைத்த பிரபல்யத்தால் அடுத்த வருடமே விஜய் டிவியின் பிக் பாஸ் வீட்டு கதவு திறந்தது. இன்னும் பிரபலமானார். இந்நிலையில் விளம்பரம், சீரியல், சினிமா ஒரு ரவுண்டு வர தொடங்கியவரை பற்றி சமீப காலமாக எந்த ஒரு பேச்சும் இல்லாதிருந்த சூழலில் திடீரென தன் திருமணம் குறித்து அவர் அறிவித்துள்ளார். தமிழகத்தில் சித்த மருத்துவ பல்கலைக்கழகம் அமைப்பது தொடர்பான மசோதா கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு தமிழக கவர்னரின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் கவர்னர் அந்த மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்காமல் 4 முறை பல்வேறு கேள்விகளை எழுப்பி மசோதாவை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பியுள்ளார். எங்களுக்கு மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என பாஜக அரசை துணிச்சலாக எதிர்ப்போம் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி பேட்டி அளித்துள்ளார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை தாலுகா வாலிகண்டபுரம் வாலீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை மாத 4வது சோமவாரத்தையொட்டி 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது.
சிவகங்கை சட்டமன்ற தொகுதி 2026 தேர்தலுக்காக நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட இந்துஜா ரமேஷ் மற்றும் அவரது கணவர் ரமேஷ் ஆகியோரின் பெயர்கள் வாக்காளர் பட்டியலில் இருந்ததாக கூறி வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதாக சிவகங்கை ஆட்சியரிடம் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஆசிரியர்களின் நியாயமான கோரிக்கைகளை ஏற்க தமிழக அரசு முன்வர வேண்டுமென டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். மழை வெயிலில் பொதுமக்கள் அவதி. பொன்மலை வார சந்தையை மேம்படுத்த மக்கள் சக்தி இயக்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. அன்புமணிக்கும் பாமகவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என உறுதியாகிவிட்டதாக எம்எல்ஏ அருள் தெரிவித்துள்ளார். வேலூர் பில்டர்பெட் சாலையில் உள்ள சீரடி சாய்பாபா கோவிலில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காணொலி வாயிலாக நடைபெற்றது. இந்நிலையில் மக்கள் துணையுடன் திராவிட மாடல் 2.0 ஆட்சியை அமைப்போம் என்று மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது எக்ஸ் தள பக்கத்தில் திமுக ஊழல் கரைவேட்டிகள் கம்பி எண்ணப் போவது உறுதி என்று பதிவிட்டுள்ளார். கடந்த தேர்தலை விட வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அதிக வாக்குகளை பெறுவது உறுதி என திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். கட்டையை போட்ட ரங்கசாமி சங்கடத்தில் விஜய் புதுச்சேரி விசிட் பின்னணி என்ன என்ற கேள்வி எழுப்பியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் நாளை புதுச்சேரியில் பொதுக்கூட்டத்தை நடத்த உள்ளார். கட்சி ஆரம்பித்த பிறகு விஜய் முதல் முறையாக புதுச்சேரிக்கு செல்கின்ற நிலையில் ஏற்கனவே டிசம்பர் 5ஆம் தேதி அங்கே கூட்டம் நடத்துவதாக இருந்த நிலையில் அனுமதி கிடைக்காததால் தேதி தள்ளிப்போய் நாளை நடத்த உள்ளனர். மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் ரூபாய் 98,92,00,000 செலவில் மேம்படுத்தப்பட்ட மீன்பிடி துறைமுகங்கள், மீன் இறகுதளம் மற்றும் புதிய மீன் விதைப்பண்ணை ஆகியவற்றை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் இன்று தலைமை செயலகத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறையின் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் சார்பில் தமிழ்நாட்டின் 23 சட்டமன்ற தொகுதிகளில் சிறு விளையாட்டு அரங்கங்கள் கட்டுமான பணிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் என்று சொன்னீங்களே, செஞ்சீங்களா என்று நயனார் நாகேந்திரன் கேள்வி எழுப்பியுள்ளார். புதுச்சேரியில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறுகிறது. புதுச்சேரி உப்பளம் துறைமுகம் பகுதியில் பொதுக்கூட்டம் நடைபெறும் நிலையில் புதுச்சேரி காவல்துறையினர் அப்பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர். தமிழக மாவட்டங்களுக்கு மத்திய அரசு விருது வழங்கப்பட்டது. இந்நிலையில் முதலமைச்சரிடம் கலெக்டர்கள் வாழ்த்து பெற்றனர். கரூர் துயர சம்பவம் தொடர்பாக சேலம் மாவட்ட தமிழக வெற்றிக் கழக செயலர் வெங்கடேசன் உள்ளிட்ட 5 பேர் சிபிஐ அதிகாரிகள் முன் திங்கட்கிழமை இன்று ஆஜராகினர். கன்னியாகுமரி மாவட்டம் மணவாளக்குறிச்சி அருகே உள்ள ஒரு மீனவர் கிராமத்தை சேர்ந்த 17 வயது சிறுமி குடும்ப வறுமை காரணமாக படிப்பை கைவிட்டுவிட்டு அந்த பகுதியில் உள்ள கடையில் வேலை செய்து வந்தார். இந்நிலையில் ஒரு சிறுமியை வன்கொடுமை செய்துவிட்டு மற்றொரு சிறுமியுடன் எஸ்கேப் ஆன கேரள வாலிபரை குமரி போலீசார் தூக்கி எடுத்தனர். சினிமாவில் முன்னணி நடிகராக வலம் வரும் அஜித் நடிப்பை தாண்டி கார் மற்றும் பைக் ரேஸில் அதிக ஆர்வம் கொண்ட நிலையில் மற்ற அணிகளை தொந்தரவு செய்யாதீர்கள் என்றும் பொறுப்புடன் நடந்து கொள்வோம் என ரசிகர்களுக்கு அஜித் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி உப்பளம் துறைமுக மைதானத்தில் நாளை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பங்கேற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ள உப்பளம் துறைமுக மைதானத்திற்கு தமிழக வெற்றிக் கழக பொதுக்கூட்டத்திற்கு தமிழக மக்களுக்கு அனுமதி இல்லை எனவும் QR கோட் நுழைவுச்சீட்டு அவசியம் எனவும் தகவல் தெரிவித்துள்ளனர். கனமழையால் பாதிக்கப்பட்ட பயிர்களுக்கு இழப்பீடு கோரி தலைஞாயிறு அருகே அருந்தவம்புலத்தில் கிழக்கு கடற்கரை சாலையில் விவசாயிகள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். டெண்டர் முறைகேடு மற்றும் வேலைக்கு லஞ்சம் பெற்றது தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு அமைச்சர் KN நேரு மீது வழக்கு பதிவு செய்ய காவல்துறைக்கு முதல்வர் உத்தரவிட வேண்டும் என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை வலியுறுத்தியுள்ளார். பழனி கோவிலுக்கு சொந்தமான கல்லூரியில் விழா ஒன்று நடைபெற்றது. இதில் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர் பாபு, உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி ஆகியோர் பங்கேற்றனர். இந்நிலையில் கோபத்தில் வெளியேறிய திமுக MLAவால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் புதியதாய் இணைந்து புதிய ட்ரெண்டிங்காக அரசியல் களத்தில் வலம் வந்து கொண்டிருக்கும் நாஞ்சில் சம்பத் அவரை பேட்டி கண்டபோது, நாம் தமிழர் கட்சி தலைவனே தற்குறிங்க, 100% சுயமரியாதை காலன் என்று நாஞ்சில் சம்பத் பேட்டி அளித்துள்ளார். நெல்லை NGO காலனியில் தீயணைப்புத்துறை மண்டலம் இயங்கி வருகிற நிலையில் இங்கு துணை இயக்குநராக சரவணபாபு பணிபுரிந்து வருகிறார். கடந்த மாதம் 18ஆம் தேதி லஞ்ச ஒழிப்பு போலீசார் இந்த அலுவலகத்தில் திடீர் சோதனை நடத்தினர். இந்நிலையில் லஞ்ச புகாரில் சிக்க வைக்க சதி என்றும் அலுவலகத்தில் பணம் வைத்தவர் கைது செய்யப்பட்ட நிலையில் விசாரணையின் போது அதிர்ச்சி தகவல் வெளியானது. விராட் கோலியால் 100 சதங்கள் ஏன் அடிக்க முடியாது என இந்திய முன்னாள் வீரர் கேள்வி எழுப்பியுள்ளார். சையத் முஷ்தாக் அலி டிராஃபியில் தமிழ்நாடு அணிக்காக அறிமுகமான திருநெல்வேலியை சேர்ந்த இசக்கிமுத்து சௌராஷ்டிராவுக்கு எதிரான அறிமுக போட்டியில் வீசிய முதல் பதிலையை விக்கெட் எடுத்து அசத்தியுள்ளார். சையத் முஷ்தாக் அலி தொடரில் சூப்பர் ஓவரில் த்ரில் வெற்றி கர்நாடகாவை திரிபுரா வீழ்த்தியது.
நம் பெருமையை இழக்க முடியாது எனவும் சின்னசாமி மைதானத்தில்தான் IPL போட்டிகள் நடக்கும் என TKS உறுதியளித்துள்ளது. மகளிர் உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் வீராங்கனைக்கு ரூபாய் 1.5 கோடி பரிசு வழங்கப்பட்டது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 96,320 ரூபாய்க்கும் 1 கிராம் 12,040 ரூபாய்க்கும் விற்பனையானது. வரும் டிசம்பர் 12ஆம் தேதி உயர் அழுத்தம் கொண்ட வறண்ட காற்றின் ஊடுருவல் காரணமாக சிறிய குளிர் அலைகள் உருவாக உள்ளதாக தமிழ்நாடு வெதர்மேன் பிரதீப் ஜான் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்தீர்கள் பிரபாஸ் கதமும் செய்திகளுடன் மீண்டும் நாளைய செய்தியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.